நம்மளுக்கு நம்ம தான் துணை. எப்படியா இருந்தாலும் நம்ம அலோன் தான். புக்ஸை விட நண்பன் என்ன, அந்த என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும்னுட்டு இந்த வார்த்தை எல்லார் வீட்லேயும். சிலர் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஒத்து வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் நடந்தது. அதாவது இப்போது எனக்கு ஓரளவு எல்லாமே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சிலதை புக்ஸ் வழியாக கிளாஸ் வழியாக இன்னும் கற்றுக்கணுன்ற அந்த தாட் இருக்குது. ஸோ நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. ஒரு கிளாஸில் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு பார்ட்டு. அதில் மனசு சொல்கிறத கேட்கணுமா, புத்தி சொல்கிறத கேட்கணுமா, இப்படி எங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நாங்கள் ஆன்லைனில் மீட்டிங்கில் இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டு. இது என்ன கேள்வி? மனசு எல்லாத்தையும் தான் ஆசைப்படும். இது வேணும்னு தான் ஆசைப்படும், அது வேணும்னு தான் ஆசைப்படும். ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி சாத்தியம்? புத்தி சொல்கிறபடி அறிவுபூர்வமாக யோசித்தாதானே அது நல்லபடியாக போகும் அப்படின்னு இருந்தது எங்களுக்கு. ஸோ தட் நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது அதுக்கப்புறம் எங்களை ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸில் தான் அதை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மனம் ஒவ்வொரு வயசுக்கு விரும்பும். ஒரு டீனேஜ்னால் அந்த எதிர்பாலினம் இல்லையா, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணை, அந்த மாதிரி. இப்போது ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சிலதை இது வேணும் அதை வேணும், எக்ஸாம்பிள் கார் வேணும், மோட்டர் பைக் வேணும், இப்படியெல்லாம். சிலது ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போகும் சில பிள்ளைங்க. இந்த மாதிரி அவங்களோட ஏஜ் இருக்குது, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட் இப்படி போகலாம் அப்படின்றது ஒரு டவுட் எங்களுக்கு. அப்போ கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்களோட இதில் சொன்னது, அறிவுபூர்வமாக தான் செய்யணும், மனசு பூர்வமாக செய்ய முடியாது. மனசு நேரத்துக்கு ஏற்றா போல் மாறும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அது அறிவுபூர்வமாக தான் யோசிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஆன்சரும் இருந்தது. எதிர்பார்க்காதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்துகிறவங்க அவங்க சொல்கிறாங்க. ஒரு கதை சொல்கிறேன் இதுக்கு. ஒரு குருவி, அந்த குருவி என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதை கவனிச்சிக்கவே மாட்டேங்குது. அந்த குருவிக்கு அதை பற்றி எந்த பொருட்டுமே கிடையாது. அது எல்லாரையும் பார்த்துக்குது. அந்த காட்டில் அதுக்கு சுற்றி இருக்கிற எல்லாரையும், ஒரு பாம்பாகட்டும், நரியாகட்டும், சிங்கமாகட்டும், புலியாகட்டும், அதுக்கு என்ன தேவையோ, இதால் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு செய்யும். இதுக்கு இறை தேட போக கூட நேரம் இருக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூட எல்லாமே தரும். பட் இதுக்கு தேவையானதை இது கவனிச்சிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் நல்லா அந்த காட்டில் நல்ல மழை, கனமழை வந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ மனுஷங்களே பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளேருந்து வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அது ஒரு குருவி. அந்த குருவி அந்த காட்டில் இருக்க பெரிய விலங்கு கூட மழைக்கு ஒதுங்கி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த மழையில் ஒரு நாள் 2 நாள் ஆன பிறகு அதுக்கு ஏதோ ஒன்று, அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ அது கூடு வேற உடஞ்சி விழற மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் அதில் இதுவாகிடுது. அப்படி ரொம்ப அவஸ்தைப்படுது. யாரேனா உதவின்னு கேட்குது. யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு செஞ்சுருக்கோம், எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் யாருமே கேட்கல. அதை பற்றி யாருமே கவலைப்படலை. அந்த சைடாக அந்த நேரம் பார்த்து இந்த ஆமை போகுது. அது இப்படி ஊர்ந்து போகுது, ஏதோ தேடிக்கிட்டு அது போகுது. அதுக்கு அந்த குரல் கேட்குது, உதவி பண்ணுங்க, யாராவது இருந்தால் வாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு அது குரல் கொடுக்குது. ஸோ இந்த ஆமை எப்படி போக முடியும்? ஸ்லோ தானே இது. அதனால அது ஸ்லோவாக அந்த மரத்து மேலே ஏறி போய் அந்த குருவியை பார்க்குது. அது குத்துயிரும் கொலையுருமா கிடக்குது. அப்புறமா என்ன பண்ணுது, வரேன்னு சொல்லி அதுக்கு ஓரளவு அந்த கூட்டை அதால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி பக்கத்தில் இருந்த இலையெல்லாம் போட்டு அதை மூடிட்டு
அது என்ன பண்ணுது, கீழே இறங்கி வந்து அதுக்கு தேவையானது ஏதாவது பழங்களும் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போய் அதுக்கு கொடுத்து சாப்பிட கொடுத்து, அப்போது அது சாப்பிட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அப்போது அந்த ஆமை வந்து அந்த குருவிக்கிட்ட கேட்குது, நான் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வரேன். நீ எல்லாருக்கும் பார்த்தீன்னா அவ்வளவு ஓடி 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 செய்வ, எல்லாமே பண்ணுவ. ஆனால் பார்த்தியா, உனக்கு ஒன்றுன்னப்போ யாராவது வந்தாங்களா அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அந்த குருவி சொல்லுது, ஆமாம், யாருமே எனக்கு நான் செஞ்சவங்க யாருமே எனக்கு வரலை. ஆனால் கடவுளாக பார்த்து ஒன்று அனுப்பியிருக்காரு, அது போதும் எனக்கு அப்படின்னு அந்த ஆமைக்கிட்ட குருவி சொல்லுது. அப்போ ஆமை சொல்லுது, ஏய் மறுபடியும் பாரு ட்ராக் மாறற. நான் வந்தேன், இந்த வழியாக வந்தேன், ஏதோ குரல் கேட்குதேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதை வந்து நீ இது பண்ணாத. இல்லை, நான் செஞ்சவங்க தான் எனக்கு செய்யணுன்றது இல்லை. நீங்களாவது வந்தீங்கள்ல, என்னை வந்து காப்பாற்றினீங்கள்ல, அது போதும். என்னை இறைசக்தி காப்பாற்றிடுச்சு அப்படி. அப்போது அந்த ஆமை சொல்லுது, இந்த டயலாக்லாம் என்கிட்ட விடாத, நான் சொல்கிறத கேளு. முதல்ல உன்னை கவனிச்சுக்கோ, நீ நல்லா இரு, உனக்கு தேவையானது நீ செஞ்சுக்கோ. உனக்கு என்ன விருப்பமோ என்ன இன்பமோ அதை தேடிக்கோ ஃபஸ்ட்டு. உனக்கு தேவையானது முதல்ல உனக்கு செஞ்சுக்கிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு செய். எல்லாரும் வந்து உன்கிட்ட இருக்க மாட்டாங்க, இன்னையிலேருந்து நீ இதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது மிரட்டிட்டு போகுது. ஸோ இந்த கதையை தான் எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. கரெக்டு தானே? சில பழமொழிகள் கூட இருக்கு இல்லையா, முதல்ல ஒன்றா கவனிச்சுக்கோ, அதுக்கப்புறமா ஊராருக்கு போ அப்படின்ற மாதிரி. தனக்கு பின் தான தர்மம் அப்படின்றது இருக்குது. ஆனாலும் எதுவாக இருந்தாலும் சிலதை நம்மளுக்குன்னு செஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 இப்போலாம் நான் கவனிக்கிறது, இப்போ என்னோடய ஏஜ் 50க்கு மேலே, அப்போது நான் ஒரு 51 இருக்கேன். ஸோ என்னோடய சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை என் கிளைண்ட்லாம் பார்த்திங்கன்னா என்னை விட ஏஜ்டு 60, 58, 55, 60 தாண்டி 70 கிட்ட வந்தவங்களும் இருக்காங்க, 75 இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்க்குறப்போ அந்த பிள்ளைங்களுக்காக 1, 2 தான் பெற்றிருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்காக பொண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும் அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்டேட்ஸு, அதாவது வெளிநாடாக தான் இருக்காங்க, வெளியூர் கூட கிடையாது, வெளியூரே கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்காங்க எல்லோரும். ஜெர்மன், லண்டன், இங்கிலாந்து, அந்த மாதிரி அமெரிக்கா அப்படி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க வந்து பார்க்குறதுக்கே ஒரு நாளுக்கு மேலே ஆகிடுது. என்ன தான் ஃப்ளைட்டை பிடிச்சி அவசரமாக வந்தாலும் ஒரு நாளுக்கு மேலே ஆகிடுது. இப்போது ஏஜ்டு பீப்புளுக்கு பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எவ்வளவு பண்ணினோம் இந்த பிள்ளைங்களுக்கு, நம்ம கூட இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படி தான் கவலைப்படுறாங்க. எல்லோரும் தனியாக தான் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க இதான் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த 2 பேரை எவ்வளவு நேரம் பேச முடியும், எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அதே ஒரு பேர பிள்ளைங்க இருந்தால், பொண்ணு இருந்தால், பிள்ளை இருந்தால் அது வேறு மாதிரி. அதே அவங்க 2 பேருன்றப்போ அது ஒரு சூன்யமாக தானே போகுது. அந்த 2 பேர் இருந்தால் கூட தேவலாம். இதே ஒரே ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் இறந்து இல்லை மனைவி இழந்து இருக்கிறவங்க கத்தியெல்லாம் என்ன ஆகுறது? அவங்களோட மனநிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? அவங்க இப்போத்தில் இருந்தே சரி பண்ணாதான் அதை. நம்ம தான் துணை. எப்படியா இருந்தாலும் நம்ம அலோன் தான், நம்ம தான் நம்மளை கவனிச்சுக்கணும், நம்ம தான் செஞ்சுக்கணும். இந்த தாட் வரணும் ஃபஸ்ட்டு, இனிமேலாவது வரணும். அவங்களுக்கு செஞ்சிட்டோமா அவ்வளவுதான். 20 வயசு 21 வயசு அவங்க வேலைக்கு போனாங்களா, அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். நம்ம ஒரு எட்ட நின்னே பார்ப்போம். அப்போ தான் நம்ம எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க எப்போ தான் கற்றுக்கிறது? இந்த ஜென்ரேஷன் எப்போ தான் கற்றுக்கிறது? முக்கால்வாசி எடுத்தெறிஞ்சு பேசுதுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னுட்டு. இந்த வார்த்தை எல்லார் வீட்லேயும் எல்லா பேரண்ட்ஸும் அனுபவிக்கிறாங்க. ஸோ எதுக்காக ஒரு எட்ட தள்ளியே நின்றுக்கணும்? அதுதான் பழையது. பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ
ஒரு தூரம் இருந்து தான் பேசுவாங்க. அதுதான் கரெக்டு. அந்த பயம் இருக்கணும். பேரண்ட்ஸ்னால் அந்த பயம் இருக்கணும். இப்போ ரொம்ப ஒட்டி 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 எல்லாம் நம்ம செஞ்சு 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 அதுங்களுக்கு பேரண்ட்ஸுன்ற பயமே போயிடுச்சு. அது போயிட்டு அதுங்க உண்டு அது உண்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். நம்ம ஒரு எட்டம் இருப்போம். இருந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் எங்கேயோ வெளியில் போகிறோம், ஒரு டூர் போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்க்குறோம், இல்லை ஃபோனில் இந்த டைமுன்னு பேசுகிறோம், இல்லை ஒரு மணி நேரம் நம்மளுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கும், மியூசிக்கு, வெளியில் போகிறது, ஷாப்பிங் போகிறது. ஷாப்பிங்னால் டெய்லி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கணுன்றது கிடையாது. ஒரு ஓப்பன் ஷாப்பிங், ஒரு 1 வீக்லி ஒன்ஸ் போனால் ஒரு ஓப்பன் ஷாப்பிங் போயிட்டு ஏதோ ஒன்று டீயோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸோ சாப்பிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி வெளியில் போகிறப்போ, வெளியில் மக்கள் பார்க்குறப்போ அது மாறும், மனசு மாறும். லைப்ரரி புக்ஸை விட நண்பன் என்ன, அந்த மாதிரி நம்ம இப்போத்துலேருந்தே பழகணும். நம்மளோடதை முதல்ல மாதிரி மாற்றணும். ஒரு காலேஜ் படிக்கிறப்போ, இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப, வேலைக்கு போகிறப்ப, இண்டிவிஜுவலாக இருக்கிறப்ப என்னென்ன பண்ணும் அதெல்லாம் அந்த மாதிரி அது நல்ல விதமாக பண்ண வேண்டியது தான். அதை விட்டுட்டு எந்நேரமும் இந்த பிள்ளைக்குட்டி, இந்த அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம காணாமல் போயிடுவோம். அதனால் இப்படியே மாற்றணும். மாற்றி நம்மளுக்கும் டைம் ஒதுக்கணும். நம்மளுக்கு உண்டானதையும் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் அதை தேடி போகணும். அதுக்காக எவ்வளோ வேணால் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பேர் தான், சிலர் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஒத்து வருவாங்க, அவங்களோட தான் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி அந்த இதுவாக போயிடணும். அதை விட்டுட்டு என்ன நேரமும் இந்த தாட்டிலே பிள்ளைங்க 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 பிள்ளைங்கன்னுட்டு இருந்தால் அவங்களும் நம்மள இது பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளும் அவங்கள விட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு 2ஆம் வருஷம்தான். நம்ம அப்பா அம்மா கூடவே நம்ம இருக்க முடியுதா இப்போது? அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், ஓகேப்பா, உனக்கு எதாவது கஷ்டமா, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு போயிடணும். பேரண்ட்ஸ் தான் நம்ம தாட்டை மாற்றிக்கணும். இதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். மனம் புத்தி ரெண்டுமே வாழ்க்கைக்கு முக்கியமானது தான். பட் மனம் சொல்கிறபடியும் சிலதை நம்மளுக்காக செய்யணும். எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக பார்க்க முடியாது. சிலதை மனசு பூர்வமாக நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும்.